வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது உழவர் திருநாள், தமிழர் திருநாள். இந்த நாள்ல நாம பொங்கலின் சிறப்பை வலியுறுத்துற மாதிரியும் தமிழை போற்றும் வகையிலும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்க இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீக இசை விரிவுரையாளர் மற்றும் வில்லிசை கலைஞர் திருமதி பாரதி திருமகன் அவர்களை சந்திச்சு பேச இருக்கோம். அவங்களை சந்திக்கலாமா? பூமிக்கெல்லாம் போகபோக்கிய பொங்கலோ பொங்கல் பொங்கல், புண்ணிய பூமி மாந்தர் சொந்தம் போகி பொங்கலான பொங்கல், மாசிலா தை மாச பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல், பெப்பர் டிவி நேயர்களுக்கு பாடும் பொங்கலான பொங்கல். ஒரு மிக அருமையான பாடல் மூலம் இந்த நிகழ்ச்சியை நீங்க துவக்கி வச்சீங்க. இந்த பொங்கல் திருநாளுடைய சிறப்பு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பொதுவா இந்த பொங்கல் அப்படிங்கிறதுன்னா ஞாயிறு வணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை. ஞாயிறு வணக்கம் அப்படின்னா இப்ப அடுத்து வர தலைமுறைக்கு புரியறது கஷ்டம். அப்படி சொல்லணும்னா சூரிய வணக்கம்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு வந்த பண்டிகைகளுக்கு எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் பெரியவர்கள் அதை உருவாக்கி இருக்காங்கம்மா. பொதுவா பண்டிகைகள் நம்ம விநாயகர் சதுர்த்தியோ நவராத்திரியோ பொங்கலோ தீபாவளியோ கொண்டாடுறது எதுக்குன்னா அந்த நாள்ல நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு லீவு எடுத்துட்டு போறதுக்கு அல்ல. அது ஹாலிடே கிடையாது, ஜாலி டேவும் கிடையாது, ஹோலிடே. உண்மையில சொல்லணும்னா மனசுல நம்ம ஒரு தெய்வத்தை நினைத்து, அதுதான் ஆதிசங்கர பெருமான் சொன்னார், இந்த உலகத்துல பண்டிகைகள் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா நம்ம அந்த பண்டிகைகள் மூலமாக ஒரு புளியோதரை வச்சோ ஒரு பொங்கல் வச்சோ ஒரு வடை வச்சோ ஒரு பாயாசம் வச்சோ பகவானை மயக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் அவர் கொடுத்த சாமான்ல நம்ம பண்ற விஷயம்தான். அவர் கொடுத்த பருப்பு, அவர் கொடுத்த அரிசி, அவர் கொடுத்த நெய். ஆனா என்ன புதுசா படைக்கிறோம்? நமது பக்தியை பொங்கலாக படைக்கிறோம். எல்லாம் அவருக்கு கிடைக்காது, நம்மளையே படைச்ச அவருக்கு இத்தினோண்டு பொங்கல் கிடைக்காதா? ஈஸியா கிடைக்கும். ஆனா அதுக்கு ஏன் அவர் இந்த விஷயத்தை பண்டிகைகள் என்ன வலியுறுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதிசங்கர பெருமான் சொன்னது, இந்த உலகத்திலே எல்லா பண்டிகைகளும் நம் மனதில் இருக்கும் பக்தியை பழக்கப்படுத்த. அப்ப இந்த பொங்கல் எதற்கு உருவாச்சு? கிராமியத்தை மனிதன் மறந்து விடக்கூடாது. சேற்றிலே உழவனுடைய கால் படலன்னா சோற்றிலே நம்ம கை வைக்க முடியாது. ஒரு நல்ல நட்சத்திர விடுதியில உட்கார்ந்து அப்படி ஒரு அரிசியை சாப்பிடும் போது 4 அரிசி சிந்தும் நம்மளுக்கு. ஆனா அந்த சிந்துற அரிசி கூட உழவன் என்னைக்கோ பாடுபட்டிருக்கான். அதை நினைத்து கொண்டு கிராமத்தை மறந்து விடாதே, இந்தியா கிராமிய நாடு, அதை மறந்து விடாதேன்னு சொல்லக்கூடிய முதல் கலாச்சாரம் தான் பொங்கல் தரக்கூடிய தத்துவம். அதுவும் நம் சாப்பாட்டுக்காக உழைத்த உழவனை மறந்து விடாதே. நன்றி விழாங்க, சொல்ல போனா உழவனுக்கு செலுத்தும் நன்றி விழா. ரொம்ப அழகா எடுத்து வச்சீங்க. பட் இந்த பொங்கல் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஒரு நாளை பத்தி நாம நினைக்கிறது இல்ல. நமக்கு நீங்க ஹாலிடேன்னு சொன்னா கூட பொங்கல்ங்கிறது ஒரு லாங் வெக்கேஷன் தான். நமக்கு ஒரு 3 days 4 days கண்டினியூஸா லீவ் கிடைக்கும். அதுவும் சனி ஞாயிறோட சேர்ந்துட்டு 7 நாள். ஆமா. சோ அது கண்டிப்பா நம்ம ஒரு வெக்கேஷன் மாதிரியே கொண்டாடலாம். பட் அந்த டைம்ல ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ போகி, தை பொங்கல், மாட்டு பொங்கல், இப்படி ஒன்னொன்னுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? அதாவதுமா இந்த 4 நாளையும் மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொள்றதுக்கு தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்கிறது என்னுடைய எண்ணம்மா. ஃபர்ஸ்ட் இந்த 13 முதல் நாள் அந்த பொங்கல் என்பதுக்கு முதல் நாள் போகி பொங்கல்னு நம்ம கொண்டாடுவோம். அது போகி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா போகி அல்ல, போக்கி. அதாவது மனிதன் தன் வீட்டில் உள்ள பழைய சாமான்களை எல்லாம் எடுத்து, பழைய பொருட்களை அங்க இருக்கிறத எடுத்து எல்லாத்தையும் போட்டு நெருப்புல போட்டு எரிச்சிட்டு நல்ல வெள்ளை அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சு வீட்டை சுத்தப்படுத்துதல் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம்தான், ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. மாசு கட்டுப்பாடுக்காக மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் அந்த போகி என்ற தத்துவம். போக்கினா பழையவைகளை போக்கி. நன்னூலார் சொல்வார் தமிழ் இலக்கியத்துல, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிம்பார். இந்த உலகத்துல எது இயற்கையா பழசெல்லாம் போயிட்டே இருக்கும், புதுசெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆனால்ங்கிற வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் போன பழசு தீயவையா இருக்கணும், வந்த புதுசு நல்லவையா இருக்கணும். அதைத்தான் இந்த பொங்கலிலே முந்தின நாள் சொல்லக்கூடிய அந்த போகி பண்டிகைங்கிறது பழையவைகளை போக்கி இல்ல, பழைய அசுத்தங்களை போக்கி, பழைய மாசுகளை போக்கி. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை போவது போல, ஒவ்வொரு விரதம் இருந்து சுவாமி கோவிலுக்கு போவது போல,
ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பேங்கிலே வட்டி வளர்வது போல மனிதனுடைய மனம், அருள், பொருள் எல்லாமே வளரணும். அப்ப நம்ம மனசுல போன வருஷம் வரைக்கும் இந்த தப்பு பண்ணியிருந்தோங்க, இந்த தப்பை நீக்கிட்டோம் என்று போக்கி, ஒவ்வொரு போகி பண்டிகையிலும் மனிதன் தன்னை தான் திருத்தி கொண்டு தன் மனசில் உள்ள அசுத்தங்களை போக்கி 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 என்று போகி கொண்டாடுனா வரப்போற பொங்கல் ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, அடுத்த நாள் தைப்பொங்கல். அதுதான் நான் சொன்னேன். அந்த தைப்பொங்கல்ல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, தமிழ் தாய்கிட்ட போய் எல்லா மாசமும் கேட்டுதான், எல்லா மாசமும் எனக்கு 5 எழுத்துல பேர் வையி, எனக்கு 4 எழுத்துல பேர் வையி, எனக்கு 3 எழுத்துல பேர் வையி, எனக்கு 2 எழுத்துல பேர் வையின்னு எல்லாம் கேட்டுதான். அப்ப நம்ம தைமகள் மட்டும் ஓரமா ஒதுங்கி அப்படியே பண்பாடோட நின்னாலாம். உடனே தமிழ் தாய் கேட்டாலாம், ஏனம்மா அவளுக்கு இன்னும் பேர் வைக்கப்படல, ஏனம்மா மகளே நீ மட்டும் ஒதுங்கி நிற்கிறாயே, உனக்கு எந்த எழுத்தில் பேர் வைக்க வேண்டும்? அப்ப அந்த தை சொல்லிச்சான், நான் ரொம்ப எளிமையானவள், நான் உழவனை மதிக்கவென்று பிறந்தவள், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய நெல்லும் சொல்வது என்னவென்றால் உழவனுக்கு நன்றி செலுத்து அப்படின்றதுதான். அப்போ எனக்கு நான் ரொம்ப எளிமை, நான் கிராமிய தோழி, அதனால எனக்கு ஒரே ஒரு எழுத்துல பேர் வையே அப்படின்னு அந்த தை சொல்லிச்சா. உடனேதான் அந்த அம்மா உழவனுடைய கால்கள் அந்த வயலிலே தை 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 என்று ஆடுவதனாலே அவன் நாட்டு நாட்டியம் தானே. அந்த நாட்டியத்தை நம்ம என்னைக்கு நம்ம க்ளோஸ் அப்ல காமிச்சது கிடையாது. ஆனால் அந்த நாட்டியம் தான் நாம சாப்பிடக்கூட சாப்பாடு. அதனால் அந்த தை தை என்ற நாட்டியத்தை சொல்லுமா போல தைன்னு பேர் வச்சாலாம். அது மட்டும் இல்ல, பொதுவா நம்ம பெண்கள் எல்லாம் தைன்னு ஏதோ சொல்லுவோம், ஏதாவது கிழிஞ்சிருந்தா தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தமிழ்த்தாய் நமக்கு என்ன சொல்கிறாளா, இந்த தை மாசத்திலே தைப்பொங்கல் தினத்திலிருந்து மனிதர்களே ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே பிந்து கிடக்கும் எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு அனைவரையும் ஒன்று சேர்த்து மனித இன ஒருமைப்பாடோடு பீந்த இடங்களை, பிஞ்சு போன இடங்களை, நஞ்சு போன இடங்களை தை 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 என்று ஒன்றுபடுத்தி வைப்பதற்காகத்தான் அந்த தைப்பொங்கல். அடுத்தது நம்ம அந்த வள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மாட்டு பொங்கல். அது எல்லாருமே அந்த அடுத்த 2 நாட்கள் எப்படியும் கொண்டாடுவோம். அந்த மாட்டு பொங்கல்ங்கிறது என்னன்னா, மாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம், ஸ்ரீ என்ற வார்த்தைக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம், திரு என்ற வார்த்தைக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம். அதனாலதான் மாட்டை நம்ம உட்கார வச்சு பூஜை பண்ணுவோம். அந்த மாட்டுக்கு, அதாவது மாட்டு பெண் அப்படின்னு வீட்டுக்கு ஒருத்திய கூப்பிட்டோம்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரான்னு அர்த்தம். அது சில இடத்துல மாட்டிக்கிட்ட பொண்ணாயிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மாட்டு பெண்கிறவர் மகாலட்சுமிங்கிறத மாடினை வணங்குவது கோ பூஜை. மாட்டை வணங்குனா அனைத்து செல்வங்களும் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால்தான். அதுல இன்னொரு தத்துவம் உண்டு, மாடு உடல் முழுக்க தேவ தேவியர்கள் இருக்கிறதாக ஒரு தத்துவம். அதுல குறிப்பா ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்னன்னா, வாலிலே தர்ம தேவதை இருக்கிறாளா. அதை படிக்கும்போது நான் நினைச்சேம்மா, மாட்டினுடைய வாலிலே தர்ம தேவதை இருக்கின்றாலே, மனிதர்களிடம் ஏன் தர்ம தேவதை இல்லை என்று நினைத்தேன். மனுஷனுக்கு வால் இல்லை, அதனாலதான் தர்ம தேவதை. ஆக வால் உள்ளவை மனிதனை விட சிறந்தவையோ என்று நினைக்கும் அளவுக்கு இந்த மாட்டு பொங்கல் நமக்கு ஒரு நல்ல கருத்து. கடைசியா அந்த காணும் பொங்கல்னு ஒண்ணு செய்வோம். அப்ப என்ன செய்வோம், இருக்கிறதுலே நம்ம மெரினா பீச்சுக்கு அதுக்கு இதுக்கு போவோம், அல்லது அதிரடி காட்சிகளை பார்க்க போவோம், அல்லது சினிமா பார்க்க போவோம், அல்லது தொலைக்காட்சி பார்ப்போம். அது கண்டு கழிக்கும் திருவிழா இல்லை, கண்டு திருத்தும் விழா. நல்லவற்றை பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கண்ணை மூடி தியானம் செய்கிறான் என்றால் கண்ணை மூடும் போது அவனுடைய ஞான கண்கள் திறக்கின்றன. அந்த கண்களை திறக்க வேண்டும். ஞான கண்களை திறந்து நல்லவற்றை, கோவிலை, நல்ல இசைப்பேருரையை, நல்ல பக்தியுரையை, நல்ல காட்சிகளை மனிதன் கண்டு கண்டு பொங்கி பொங்கி இந்த உலகத்தில் இந்த பொங்கல் திருநாள்ல நான் உங்களுக்கும் மக்களுக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம நாட்டுல அன்பு பொங்கணும், அறிவு பொங்கணும், அமைதி பொங்கணும், சமரசம் பொங்கணும், சன்மார்க்கம் பொங்கணும், மொத்தத்துல உலகத்திலேயே சுபிட்சம் பொங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே வலியுறுத்துற மாதிரி ஒரு பாடல் இப்போ நேயர்களுக்காக. வேலெடுத்த முருகன் கையில் ஏறெடுத்தானோ, வேணுகான கண்ணல் வந்தே நீரிரைத்தானோ, வீணை மகள் மென்விரலால் நாற்று நட்டாளோ, எனக்கு வேண்டியவள் தமிழ்த்தாயே
பாட்டிசைத்தாளோ. வள்ளுவர் வீட்டு வாசலிலே அன்று வாசுகியாளிட்ட பொங்கலிலே வந்து பிறந்த திருக்குறளில் வாழ்த்து பெறும் எங்களேர் தொழிலே கும்பிடுற கைகளை போல் திருவிளக்கு ஜோதி கொத்து மஞ்சள் பொங்கலுக்கு சொல்வதென்ன சேதி உழைப்போர்க்கு நன்றிதனை சொல்லிடுதா கேளு உழவனையே கைகூப்பி கும்பிடுதா பாரு வள்ளுவர் வீட்டு வாசலிலே. இப்போ நீங்க பிரேக்குக்கு முன்னால அந்த வள்ளுவர் நிட்ட வாசலிலேங்கிற பாடலை பாடினீங்க. அந்த பாடலுடைய முக்கியத்துவத்தை பத்தி இப்போ நேயர்களுக்கு சொல்லுங்க. அந்த பாட்டு பிறந்ததுமா பொதுவா இந்த நாட்டு பாடல்கள் என்பதும் வில்லுப்பாடல் என்பதும் அடிப்படையிலேயே வேற. ஆனா வில்லுப்பாட்டு நாட்டுப்புற கலைதான். இதுக்கு ஒரு சகாப்தம் இருக்கு. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கு என் தந்தையார் எழுதி கொடுத்தார்கள். என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற நாட்டுப்புற பாட்டு ஆவாரம்பூ வச்சேன், அத்தாமடியில படுத்தேன், அதை பண்ண இதை பண்ண, அதெல்லாம் வேண்டான்றுவாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை. காதல் ஒன்றே கவிதையாக இருக்கு, அது பயனே கிடையாது. மனிதனுக்கு அவனை பக்குவப்படுத்த ஞானிகளுடைய விஷயங்களை நாட்டுப்புற பாட்டை சொல்லலாம். சங்கீதத்தை நாட்டுப்புற ரசிகன் கேட்க போறது இல்லை. அப்ப அவனும் கேட்கணும், அவனுக்கும் ஒரு ஓட்டு இருக்கிறதல்லவா. அப்ப ஏன் பாட்டு இல்லை? அப்ப ஓட்டு மட்டும் பாட்டு மட்டும் இல்லைன்ற நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ அவனுக்கும் புரிவது போல நம்முடைய விஷயங்களை சொல்லணும்னு சொல்லும்போது திருவள்ளுவருடைய நீதி இலக்கியத்தை, அந்த அற்புதமான திருக்குறள் எனும் இலக்கணத்தை அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது? இப்படிதான் கிராமத்து மக்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. எங்களுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இசைப்பேரவையாகட்டும், ஆன்மீக பக்தி சொற்பொழிவாகட்டும், அப்பாவுடைய வில்லுப்பாட்டாகட்டும், என்னுடைய மகன் கலைமகனுடைய இசை நிகழ்ச்சியாகட்டும், எங்களுக்கு அனைத்து தரமான ரசிகர்களும் உட்காருவாங்க. அப்போ நாங்க அவங்கள மகிழ்ச்சி படுத்தியாகணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும், கருத்துக்களை கொடுத்தாகணும். அப்போ இந்த வள்ளுவர் வீட்டு வாசலிலே என்பது ரொம்ப அழகான கற்பனை. வாசுகி ஒரு பொங்கல் வச்சாங்கிற காட்சி என்ன அழகா இருக்கு நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குக்கர் இல்லையா, காலையில இன்னைக்கு என்ன பொங்கல் சாப்பிட்டுருக்கோம்னா குக்கர்ல வச்சுதான் பண்ணியிருப்போம். ரொம்ப ரேர், 20% 30% தான் பொங்கல் பானை வெளியில வச்சு சூரிய வணக்கம் பண்ணி மஞ்சளை கட்டி இலுமை அதெல்லாம் பண்றதுலாம் ரொம்ப ரேர். இப்ப நம்ம வீடுகள்லயே அப்படிதான் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதை மாற்றணும். காரணம் வள்ளுவரை காட்டி, ஏய் உங்க அப்பன் இப்படி இருந்திருக்கிறார், உங்க அம்மா அப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்றதுக்காக இந்த கற்பனை. அதுல என்னன்னா, முன்னாடி பாடலை பாருங்க, வேலெடுத்த முருகன் கையில் ஏறெடுத்தானோ. முருகப்பெருமான் என்ன நினைச்சான்னா, தன்னுடைய கையிலே வேல் இருக்கிறதே, அந்த வேல் இருந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூரனை முடிச்சாச்சு, அருணகிரிக்கு நாக்குல எழுதியாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்ப இந்த வேலுக்கு இனிமே வேலையே இல்லையே. அப்ப நம்ம ஏன் இந்திய நாட்டு வயல்கள் எல்லாம் சும்மா இருக்கிறதே? அப்ப அப்படி வேலை தள்ளி வச்சுட்டு வேலெடுத்த முருகன் கையில் ஏறெடுத்தானோ. முருகன் உழுகின்றார். இந்த ஒரு படக்காட்சியா பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும். உடனே கண்ணன் நினைச்சாராம், அடடடா முருகன் மட்டும் இப்படி அழகா வேலை செய்கிறாரே, அப்ப நம்ம கண்ணன் ஆகியவன் சும்மா புல்லாங்குழல் ஊதி நிறுத்துக்கு. அதனால வேணுகான கண்ணன் என்ன பண்ணார்? முருகன் ஏர் இறைப்பதற்கு நீர் இறைக்கிறார். நீர் இறைத்தானோ. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நம்ம வீணை மகள் நினைச்சாலாம், எத்தனை நாளைக்கு நம்ம வீணையை வாசிச்சிட்டு இருக்கிறது? நம்மளும் ஒரு பெண்ணினமாக போய் இந்த உழவன் இடத்திலே வேலை செய்வோமே என்று அப்படி வீணையை கொஞ்சம் மெதுவா வச்சுட்டு, வீணை மகள் தன்மென் விரலால் நாற்று நட்டாளோ. சரஸ்வதி நாட்டு நடுறா. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இத்தனை மாசத்துக்கு பேர் வச்ச தமிழ்த்தாய் என்ன செய்வா? எனக்கு வேண்டியவள் தமிழ்த்தாயே பாட்டிசைத்தாளோ. தமிழால பாட மட்டும்தான் முடியும். இந்த காட்சி அங்க நடக்குதா? வள்ளுவர் வீட்டு வாசலிலே அன்று வாசுகி ஆளிட்ட பொங்கலிலே. பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க நீங்க ஒரு தடவை. பொங்கலோ பொங்கல் குறவையிட தெரியுமா? குறவை பொங்கலோ பொங்கல்னு குறவையிடுவாங்க எல்லாரும். அப்போ அந்த வள்ளுவர் வீட்டு வாசலிலே வாசுகியால் இட்ட பொங்கலிலே வந்து பிறந்த, அந்த பொங்கல் என்ன பிறக்குது? வந்து பிறந்த திருக்குறளில் வாழ்த்து பெறும் எங்கள் ஏர் தொழிலே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் கும்பிடுற கைகளை போல் திருவிளக்கு ஜோதி. ஒரு விளக்கு பாருங்க, அதனுடைய தீபம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? இப்படியா இருக்கும்? இப்படி இருக்கும். என்ன சொல்லுது?
கும்பிடுற கைகளை போல் திருவிளக்கு ஜோதி, கொத்து மஞ்சள் பொங்கலுக்கு சொல்வதென்ன சேதி. விளக்கு பொங்கலுக்கு ஒரு சேதி சொல்லுது. அப்ப மனுஷன் எவ்வளவு சொல்லணும்? கொத்து மஞ்சள் பொங்கலுக்கு சொல்வதென்ன சேதி. என்ன சொல்லுதான்? உழைப்போர்க்கு நன்றிதனை சொல்லிடுதா கேளு. அப்பா உழவனே, நீ இத்தனை பேருக்காக உழைச்சு உழைச்சு நீ மாடாகி மாடோடு பயன்பெற்று அத்தனை ஏரையும் உழுது கஷ்டப்பட்டு உழைப்போர்க்கு நன்றிதனை சொல்லிடுதா கேளு. நன்றி எப்படி சொல்வோம்? உழவனையே கைகூப்பி கும்பிடுதா பாரு. இந்த உலகத்திலே நெல்லின் வடிவத்தை பாருங்கள், கும்பிடுவது போல இருக்கும், உழவனை கும்பிடுகிறது. விளக்கு ஜோதியின் உருவத்தை பாருங்கள், அதுவும் கும்பிடுவது போல் இருக்கும், உழவனுக்கு நன்றி சொல்லுகிறது. ஆனால் கலியுகத்திலே மனிதன் ஒருவரை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு போறோம். இப்படி செய்யணும். இதுதான் பழங்கால தமிழர் பண்பாடு. சோ இந்த பொங்கல் திருநாள்ல நாம என்னெல்லாம் வேண்டலாம், எப்படி எல்லாம் வேண்டலாம்? அதாவது அந்த பானையை வச்சு நம்ம பாலை போட்டு அதுல சர்க்கரையை போட்டு பொங்கலை போட்டு எல்லாம் பண்றோம் இல்லையா? அது மனிதனுடைய உள்ளம் சிரிப்பதை சொல்லக்கூடிய காட்சி தான். அந்த பால் அப்படியே பொங்கி வருகின்றது அல்லவா? அப்ப அது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்ற காட்சி மனித மனம் சிரித்து அவன் மனசுல சந்தோஷம் பொங்கட்டும்ங்கிறதா. அதை வேண்டுவோமா? பாலு பானை பொங்க வேணும், மஞ்ச தாலி கையை தங்க வேணும், உழவன் மாடு கட்டி காடுழக மானம் பார்த்த சீமையிலே மக்கள் கூலம் பொங்க வேணும், பாடுபட்டோர் வாழ வேணும், பஞ்சம் பட்டினியும் தாழ வேணும், பாடுபட்டோர் வாழ வேணும், பஞ்சம் பட்டினியும் தாழ வேணும், உழவன் மாடு கட்டி காடுழுக மானம் பார்த்த சீமையிலே மக்கள் கூலம் பொங்க வேணும், மாடு கட்டி காடுடுக மானம் பார்த்த சீமையிலே மக்கள் கூலம் பொங்க வேணும், பொங்கலோ பொங்கல் பாலுப்பான பொங்க வேணும், மஞ்சதாலி கையை தங்க வேணும். நீங்க பொங்குறது பொங்கலாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற நாங்க எங்களுடைய பொங்கல் பொதுவா நிறைய பேருக்கு தலைப்பொங்கல்னு சொல்லுவோம். இது கலைப்பொங்கல். என்னன்னா இயல் பொங்கல், இசை பொங்கல், நாடக பொங்கல் 3 இருந்தா என்னைக்கும் மக்கள் மனசுல நம்ம பெயர் பொங்கிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கும் இன்பத்துக்கு நம்ம வேண்டணும், நம்மளுடைய வளர்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் அவங்க என்னைக்கு வேண்டிக்கிட்டே இருக்கணும். உலகம் சுபிட்சமா இருக்குமே. கண்டிப்பா மேடம், ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உரையாடல்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஆரம்பத்துல நீங்க காணும் பொங்கல் பத்தி பேசும்பொழுது, காணும் பொங்கல்னா மோஸ்ட்லி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதை நீங்க சொல்லும் பொழுது இது நல்லவற்றை காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த நாள்ல நம்ம எதையெல்லாம் பார்க்கணும், அந்த நாளை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும், அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதை பத்தி நீங்க கொஞ்சம் இன்னும் விரிவா சொல்லணும். அதாவது இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுமா பொதுவாக நான் வளர்ந்த விதம்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வலியுறுத்துகிறேன், இருந்தாலும் நான் வளர்ந்த விதம்னு சொல்றேன். பொழுது ஒவ்வொரு மனிதனும், ஒரு மனிதனால் கூட, ஏன் ஒரு இறைவனால் கூட ஒரு வினாடியை மீண்டும் படைக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையிலே முக்கியமானது. காலம் பொன்னானதுன்னு சொல்ற வார்த்தையை நான் கொஞ்சம் மாத்துறேன். காலம் உயிர் போன்றது, போனால் திரும்ப வராது. பொன் போச்சுன்னா வாங்கிக்கலாம், ஒரு கடையில் போச்சுன்னா இன்னொரு கடையில் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த காலத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்னா, கண் தான் மனிதனுக்கு முதல்ல கட்டுப்பட வேண்டிய முதல் விஷயம். அந்த கண் கட்டுப்பட பாருங்களேன், ஒரு மனிதனை போய் ஒரு அறையில் நம்ம உட்கார வச்சாலே அவன் எதையெல்லாம் பார்க்குறாங்கிறத வச்சே அவனை நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருப்போம், அவன் அப்படியே அறைக்குள்ள பார்த்துட்டு இருந்தானா அவன் தன்னை திருத்தி கொள்ளப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அந்த காணும் பொங்கல்ங்கிறத எதுக்கு அவங்க தமிழர்கள் தமிழ் கலாச்சாரமாக நமக்கு சொன்னாங்கன்னா, கிராமிய கலைகளை நீங்கள் பாருங்கள், நல்ல காட்சிகளை பாருங்கள், நல்ல குடும்பங்களை பாருங்கள். நம்ம நாட்டுல பண்டிகைகள் உறவை வளர்ப்பதற்காகத்தான் ஆதி காலத்திலே கொண்டு வரப்பட்டன. இப்ப அம்மா பிள்ளையே ஒவ்வொரு நாட்டுல இருக்கும், பாதி உறவுகள் ஸ்கைப்ல தான் நடக்குது இல்லைங்களா? எல்லாமே எலக்ட்ரானிக்கா போயிடுது. ஆனால் மனிதன் எப்படி இருக்கப்பட வேண்டியவன்னா, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒருத்தர் பார்த்து வணக்கம் சொல்லி வந்தனம் சொல்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள்னு கேட்டு, ஆக நல்ல குடும்பங்களை காண்தல். அடுத்தது அந்த நல்ல குடும்பங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சந்தோஷமாயிடுச்சு, இறைவன் கோயிலுக்கும் போயாச்சு, கோவிலையும் பார்த்தாச்சு. மனிதனுடைய மனம் தன் சிறகடித்து பறப்பது எப்பன்னா, இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன். பொங்கல் பரிசாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் தினமும்
புத்தகத்தை பிரட்டி கொஞ்சமாவது நல்ல புத்தகத்தை பிரட்டி அதில் உள்ள நல்ல வார்த்தைகளை மனசுல ஏற்றிக்கொண்டு நம்ம எப்படி பக்குவப்படுத்தலாம்? ஏங்க கரியா இருக்குதுங்க, அந்த தீட்ட 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 வைரமாகுது. அப்போ மனிதனானவன் வைரமாக வேண்டாமா? எத்தனை நாளைக்கு நம்ம கரியாக இருப்பது? கரியாக பிறந்து கரியாக முடிவதா? வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? நம்மை நாம் திட்டிக் கொள்வதற்கு நல்ல புத்தகங்களை பார்க்க வேண்டும். இதைத்தான் காணும் பொங்கல் என்ற பண்டிகை வலியுறுத்தி வருவதாக நான் வளர்ந்த விதம் என் குடும்பத்திலே. அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, கண்களை கட்டுப்படுத்துங்கள், ஐம்புலன்களை கட்டுப்படுத்துங்கள். கட்டுப்படுத்த ஒவ்வொரு பொங்கலும் இனிய பொங்கலாகும். ஐநா சபையின் இறைவணக்க பாடல் அகர முதல என ஆகட்டுமே, அனைத்து உலகையும் திருக்குறள் இருவரி அன்பு ஒன்றாலே ஆளட்டுமே. திருக்குறள் படித்த பெண்ணைத்தான் மணப்பேன் என்று ஒரு இளைஞன் சொல்லட்டுமே. அந்த கொழுநனை தொழுதெழும் குலமகள் சொல்லிட கொட்டோ கொட்டென மழை கொட்டட்டுமே. திருக்குறள் படி நடக்கும் இளைஞரைத்தானே மணப்பேன் என பெண்கள் சொல்லட்டுமே. சீர்வரிசை தட்டிலே ஓர் வரிசையில் எல்லாம் குறளின் உரைகள் இருக்கட்டுமே. தேர்தலில் வேட்பாளர் நின்றிடும் முன்னே திருக்குறளை மனப்பாடம் பண்ணட்டுமே. மனநம் வாழ்க்கையாய் மாறிய பின்னே மனித குலமே உயரட்டுமே. 1000 குறள்களை பேசிடும் முன்னே ஒரு குறள் படியேனும் நடக்கட்டுமே. ஆய்வுரை பேச்சுக்கள் சடங்குகளை விடவும் அன்றாட வாழ்க்கையில் குறள் இணையட்டுமே. சிறை கைதிகளுக்கு இனிப்பு வழங்குதல் ஏன், பொங்கல் வழங்குதல் ஏன், திருக்குறள் ஒரு நூல் கொடுப்போமே. கொடுத்ததை படித்தபின் விடுதலையானதும் அவர் குடும்ப மனிதராய் வாழட்டுமே. தாய்மார்களெல்லாம் திருக்குறள் பாடி குழந்தைகளை தொட்டில் ஆட்டட்டுமே. அந்த குழந்தையும் தொட்டிலில் வள்ளுவன் முப்பாலை தாய்ப்பால் போல பருகட்டுமே. செல்வொன்று சொக்காயில் இருப்பதை போல திருக்குறள் ஒரு நூலும் இருக்கட்டுமே. மனசாட்சி இருக்கும் இதயம் தனிலே குறள் சாட்சியும் இருந்து பேசட்டுமே. இன்றே இப்பொழுதே தேசிய நூலாக திருக்குறள் ஏடும் விளங்கட்டுமே. நாளை உலகின் தேசிய நூலே உலக நூல் எனவும் உயரட்டுமே. நம்மை அறியாமல் தவறுகள் நேராமல் தடுத்திட ஒரு வழி செய்திடுவோம். கையிலே வள்ளுவர் காப்பொன்று அணிந்து கவனமுடன் எண்ணி வாழ்ந்திடுவோம். இதுல என்ன அர்த்தம்னா, வள்ளுவர் காப்புன்னு ஒண்ணு போட்டுக்கணும், பிரேஸ்லெட் போடுற மாதிரி போட்டுக்கணும். அப்பா நீ ஏதாவது தப்பு செஞ்சனா வள்ளுவர் உன் கையிலேயே இருக்கிறாரப்பா, உன்னை வழி நடத்துகின்றார். உலக மனிதனை திருத்துவதற்கு திருக்குறளை விட நீதி நூல் கொடுத்து விட முடியுமா? ஆக நாம எல்லாரும் எல்லா நாளும் கொண்டாட வேண்டிய பொங்கல் திருக்குறள் பொங்கல். இந்த பாடலை பொங்கல் பரிசாக என் தந்தையார் எழுதியது, அடியேன் இசையமைத்தது. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பொங்கட்டும், அமைதி பொங்கட்டும், ஆற்றல் பொங்கட்டும், பாசம் பொங்கட்டும், நேசம் பொங்கட்டும், மொத்தத்திலே மனிதமே பொங்கட்டும். இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த பொங்கலிலே ஒரு சபதம் எடுப்போம். பொங்கலோ பொங்கல். இன்றைய பா இசை நிகழ்ச்சி நம் சிறப்பு விருந்தினர் திருமதி பாரதி திருமகன் அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கலை பொங்கலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில இனிமையான தமிழ் இசை மட்டும் இல்லாம பல அற்புதமான கருத்துக்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இதை நாமும் நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையே இன்றைய பொங்கல் தினத்துடைய நம்மளுடைய ரெசல்யூஷனா நம்ம எடுத்துக்கணும். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க. மீண்டும் பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.